அட பாய் கல்யாணத்துக்கு போனீங்கன்னா பிரியாணி சாப்பிட்றதோட முதல்ல போயிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க. அட பிரியாணியோட முதல்ல இந்த ஐஸ்கிரீம் தாங்க சீக்கிரமா காலியாகும். ஒரு ஐஸ்கிரீமோட நிறுத்தாம அதுக்கு மேல 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 வச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருங்க. அப்புறமா பாய் விட்டு பிரியாணியை போய் சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க, கறிகிரிலாம் சும்மா பஞ்சு மாதிரி செதறலா இருக்குங்க. ஒரு பைட்டு வச்சீங்கன்னா சும்மா ரைட்டா இருக்குங்க. ரைட் அண்ட் டைட்டா சாப்பிட்டுட்டு மாப்பிள்ளையோட தம்பி நசூரை பார்த்துட்டு பிள்ளைங்களா 65 சாப்பிட்டு ஜிம்முக்கு போடாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கும். நம்ம இலையோட பக்கத்துல இருக்க உங்க ஃப்ரெண்டோட இலையில அவ்வளோ கறி வச்சிருப்பாங்க. நம்ம கல்யாணத்துக்கு கேட்டரிங் ஆர்டர் விட்டே கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு போய் பார்த்தா நம்ம கேட்டரிங் ஆள் பேர் காதர் பாய் பிரியாணியாங்க. அப்படியே அவரோட கான்டாக்ட் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி நம்ம ப்ரோவை பார்த்துட்டு கையை கழுவிட்டு நம்ம ப்ரோ மேலே ஐஸ்கிரீமும் பாயாசத்தையும் கலந்து சாப்பிடலான்னு போயிட்டு அங்க பார்த்தா ராசப்பன் வீடியோ எடுக்கிறத பார்த்து ஓடுறான். போய் போட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு போனா அங்க பார்த்தா ஹாங்காங் ஆசிஃப் வாப்புள்ள அப்படின்னு கையை காட்டுறான். நான் கூட அந்த ரீல்ஸ்ல வர மாதிரி கேக்க கீழே போட்டு எல்லாருமே சாப்பிட்டா அந்த கேக்கோட டேஸ்ட் வேற லெவல்ல இருந்துச்சு. அந்த கேக் இவ்வளவு மஜாவா கஸ்டமைஸ் பண்ணிருக்கான்னு சொல்லி பார்க்கும்போது தான் தெரியுது. அவங்களோட ஐடியா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. கேக்கோட கிரீம்ஸ்ல இருந்து எல்லாமே செம்ம டாப் நாச்சா இருந்துச்சு. அண்ட் மாப்பிள்ள போட்டிருந்த கோட்டோட டிசைன்ஸ் வேற லெவல்ல இருந்துச்சு. என்ன கடைசியா ஒரு குரூப் போட்டோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பாட்டு தான்.